படம் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்சால் நான் நடித்த எனக்கு ஏதாவது அவார்டு கொடுங்க ஆஸ்கரு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, ஒரு சீரியஸ் நோட், ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் தானே உள்ள ஹுட்டியெல்லாம் போட்டு ஏதோ ஹேர் ஸ்டைல் நீ காலை குளிச்சிட்டேன். ஸோ படம் அதான் பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் பயங்கர டெஸ்ட்னாங்க. சந்தோஷம் இருக்குது. நான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய க்ரௌட் இருக்குது. நான் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பெரிய ஹீரோலாம் நாங்கள் கிடையாது. இல்லை, எங்கள் அப்பா ப்ரொடியூசர், நாங்கள் காசுலாம் போட்டு பப்ளிசிட்டியெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு உண்மையான ஒரு படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தோம். பயங்கரமான க்ரௌட் இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக போய் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலி எனக்கு இந்த ரிவ்யூ வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன மொக்கைலாம் திட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் நிறையா ஒரு 99% பாசிட்டிவாக பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கண்ணே. டிக்கெட் வேணுமா சொல்லுங்கள், தர்றேன். நன்றி சார். தேங்க்யூ. சார், படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜாத் அண்ட் பூர்ணா அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பூர்ணாவோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அவங்க இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஆக்சுவலாக நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான எமோஷன்ஸு, அவங்க தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீலிங்ஸு எல்லாமே அவங்க உணரும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஆக்டிங்லாம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். மிஷ்கின் சார் செம்ம. படத்தில் மிஷ்கின் சார் வராங்க, கெட்டப்பே வர மாதிரி இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அவர் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த பார்த்தோன்னே இவர் தான் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா இவர் படம் தான் ஃபுல்லாக அந்த மியூசிக்லாம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போகிறேன்னு நினச்சேன். பட் அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்தார். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. ஸ்லோவாக பிக்கப் ஆகுங்க படம். சூப்பராகும். அப்கமிங் டேஸில் இந்த பிசாசு ஒரு படம் ஒரு ஃபீல் கொடுத்துச்சுல, அந்த மாதிரி இது ஒரு ஃபீலிங் கொடுக்கும். செம்மையாக இருக்கும். சார் அவர் டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் எனக்கு டைரக்டரை விட மிஷ்கின் சார் படமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவரோட படம் தான் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. பேய் படம்னு சொல்கிறாங்க. பேய் படம்லாம் இல்லைங்க, டெவில் மூவி ஃபேமிலியோட பார்ப்பாங்க. இல்லைங்க, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். பேர் தான் டெவில். நமக்குள்ளே இருக்கிற டெவில்னஸ் தான் அந்த பேராக வச்சுருக்காங்க. மற்றபடி இதோட கண்டென்ட்டே வேறு. சரிங்களா? ஓவராலாக சூப்பரான ஃபீல் குட் மூவிங்க. ஆக்சுவலாக இது சொல்லிடுறேன், ரொம்ப ஃபீல் குட் மூவி. ஓகேவா? இல்லை, மிஷ்கின் சாருடைய ஸ்டைல் தான் அவருடைய கேட்டகரி, அவருடைய கலந்து இருக்குது. அவர் மாதிரிக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்கும். ஹீரோனியாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா மெசேஜ் நமக்குன்னு இன்னொரு இடமோ அந்த இடத்த நம்ம பாதுகாத்துக்கணும். தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போனோம்னா பின்விளைவில் என்ன வரும், அதனால் நம்ம எவ்வளோ சந்தர்ப்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த படத்துலேயே கண்டிப்பாக காட்டிக்கிறாரு. உண்மையிலுமே மிஷ்கின் சாருடைய மியூசிக் நல்லா இருக்குது. அவருடைய தம்பி டைரக்ஷனில் அது ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கணும். சரி, சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாம் அவங்க மிஷ்கின் நடிச்சது எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மியூசிக் சொல்கிறேன், அவங்க பார்த்த மியூசிக்லாம் நல்லா இல்லை. பூர்ணா அவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த மைனா ஆக்டர் அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மூவி எப்படி இருக்கு? லாஸ்ட்டாக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது ப்ரோ. ஒரு சில அவ்வளோலாம் பயப்படுற மாதிரிலாம் மூவிலாம் அது. ஹீரோயினோட ஆக்டிங் அதான் ப்ரோ, பூர்ணா நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. மிஷ்கின் படமாக இருக்கா? அது நல்லா தான் சூப்பராக இருந்தது படம். ஓகே. மிஷ்கினோட மியூசிக் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொரியன் மியூசிக் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போட்ட மியூசிக் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வித்தார்த் பூர்ணா அவங்க பொசிஷன் சூப்பராக இருக்குது. பூர்ணா அவங்க ஆக்சுவலாக படத்தையே என்டையராக ஷோல்டரில் கேரி பண்ணுறது பூர்ணா அவங்க தான். எமோஷன் ஆகட்டும், ஒரு அந்த சீனுக்கு என்ன இன்டென்ஸ் தேவையோ அது கண்டிப்பாக நீட்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் இன்னொருத்தர் கோ ஆக்டர் நடிச்சிருக்காரு, பேர் தெரியல. பட் ஆனால் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படமாகவே சூப்பராக நல்லா இருக்குது. இந்த ஹாரர்னு எனக்கு தெரியல, பட் எமோஷனான ஒரு படம். ஒரு இன்னர் டார்க் ஷேடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாருக்குள்ளுமே ஒரு டெவில் இருக்கும் இல்லையா, அந்த அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனான ஒரு படமாக இருக்கும். எனக்கு மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண மாதிரி தான் அந்த படம் அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கருத்துன்னு எனக்கு தெரில சார். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு புது படம். இன்னொன்று என்னென்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த டெவில் சைடை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது அவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக சொசைட்டிக்கு நல்லதுன்ற மாதிரி கருத்தாக. தேங்க்யூ.
மிஸ்கின் சாரி படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. மிஸ்கின் சாரோட மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது, லிரிக்ஸும் சூப்பராக இருக்குது. பூர்ணா மேம் ஆக்டிங், பூர்ணா மேமுக்கு நல்ல கிரெடிட்ஸ், நல்ல ஆக்டிங் இருக்குது. ஆர்ஆர் எல்லாமே பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. விஜய் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது, அவரும் நல்லா இருந்தது. மிஸ்கின் படம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு தம்பி படம். அது மிஸ்கினோட சாயல் மாதிரி தான் இருந்தது, மிஸ்கின் சாரோட சாயல் மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்லோவாக போய் எண்டிங் நல்லா முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. என்ன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது ரீசனலாக நடக்கிற இதாக எடுத்திருக்காரு. இப்போது பெரிய பணக்கார வீட்டில் நிறையா ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க செட் ஆகலைன்னா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது இருக்கானா? மெசேஜ்ன்றது அதுதான் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த மெசேஜ் தான். தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வராது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, அதுதான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வருவாங்க அப்படின்ட்டு அந்த யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. யாருமே இந்த அளவுக்கு முடிவு இருக்கும் உண்மையிலேயே அப்படி இதாக தான் போய்கிட்டு இருந்தது. நேரடியாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவர் உண்மையிலேயே செத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது. மறுபடி ட்ரெயின் ட்ராவல் வந்து அவர் உயிரோட வருவார், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மியூசிக் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன அவங்க பயப்படுறது ஏதோ ஒரு ஆவியோட படம், டெவில் அப்படின்ன உடனே ஒரு ஆவியோட படமோ அப்படின்ட்டு நான் நினச்சி வந்தேன். பேய் இருக்குமோ, பேய் மாதிரி பயமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த பயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருந்தது, நல்லா இருந்தது. கண்டென்ட் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர். கப்பிள்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபேமிலியாக பார்க்க முடியாது, கப்பிள்ஸ் தான் பார்க்க முடியும். நல்லா இருந்தது. அதான் மியூசிக் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் எல்லாமே இருந்தது. மியூசிக் சூப்பராக படம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா பழைய படங்களை பார்த்து அடிதடி சண்டை காட்சி இதே பார்த்து நல்லா போர் அடிக்காமல் போகுது. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப்